மலர் தங்கிட்ட பேசலன்னு மதி அழுதழுது அவங்க மூஞ்சியே வீங்கி போயிருக்குது. அக்கா ப்ளீஸ் அக்கா, என்னை இப்படி பேசாம வச்சு சித்திரவதை பண்ணாதீங்க. காலையில இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன ஒரு அன்னைய பெண் மாதிரி நடந்து போடுறது எங்க நெஞ்ச உசுரோட சுடுதக்கா. அன்னைக்கு ஏதோ நிதானம் இல்லாம கோவத்துல அறிவில்லாம நான் அந்த வார்த்தையை விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி ஒரு நாளும் பேசியிருக்க கூடாது. எனக்கு என் தப்பு புரியுது அக்கா. என்னை இப்பவே கை நீட்டி அடிங்க, புடிச்சு 4 திட்டுங்க, ஏன் இந்த வீட்டை விட்டே துரத்துங்க. ஆனா தயவு செஞ்சு மௌனத்தால என் உசுரோட கொள்ளாதீங்க அக்கா. நீங்க பேசலைன்னா நான் செத்தே போயிடுவேங்கிறாங்க மதி. நான் உங்ககிட்ட ஏன் பேசணும் மதி? சுயமரியாதை இல்லவன்னு ஒரே வார்த்தையில என் மொத்த குணத்தையும் இத்தனை கால வாழ்க்கையும் நீ எடை போட்டுட்டியே இந்த வீட்டுல மதி. மலர் ஏன் எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கா? எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா தெரியுமா? அவளுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வீட்டை, இந்த மனுஷங்களை என் சொந்த குடும்பம்னு நான் என் மனசார ஆழமா நம்புறேன். சுத்தி இருக்கிறவங்க என்னை எப்படி நடத்தினாலும் என் வளர்ப்பையும் என் கொள்கையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தையோ மாமாவோ என்ன சொன்னா கூட பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா என் நிழல் மாதிரி என் கூடவே இருக்கிற நீயும் என்ன அப்படி ஒரு தாழ்வான இன்டென்ஷன்ல தான் பார்த்திருக்கேன்னு தெரிஞ்சப்ப என் மனசு அப்படியே குணூர நொறுங்கி போயிடுச்சு மதி. அதுக்கு மகா தப்பு தான் பண்ணிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த தப்பான வார்த்தையை நான் மனசார நினைக்கவே இல்லை. ராஜலட்சுமியத்தை பண்ணின கொடுமையால வந்த கோபம் அது. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் அக்கா. எங்க அம்மா அப்பா தங்கச்சிக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீங்க தான் ஒரு தைரியத்துல வந்தேன். அப்படிப்பட்ட என் உலகமான நீங்களே என் மேல கோபமா பேச்சு நிறுத்திட்டா எனக்கு இந்த நரகத்துல வாழவே பிடிக்கல. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க, என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா திரும்பவும் நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்றாங்க. மதி போதும், அழாத. உன் கண்ணீரை என்னால பார்க்கவே முடியல. சும்மா விளையாட்டு கூட இனி இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம நடுவுல கொண்டு வராத. உன் மனசுல என் மேல எவ்வளவு பெரிய அன்பு இருக்குன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது. கோவத்துல வர வார்த்தையெல்லாம் நிஜமாகிடாது. நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இனி ஜென்மத்துக்கும் இந்த தப்பு நான் விளையாட்டுக்கு கூட பண்ண மாட்டேன்க்கா. நீங்க தான் இந்த வீட்டுல எனக்கு எல்லாமே. சரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி சினிங்கிட்டு இருக்காது. நடந்த கசப்பான விஷயங்களை இப்போ மறந்துடுவோம். முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன், 2 பேரும் சேர்ந்து குடிக்கலான்னு மலர் சொல்றாங்க மதிகிட்ட. மலரும் மதியும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு சுருக்குன்னு கோவம் வருது, வயிறு எரியுது. அந்த வயிற்றுச்சலோட ராகவங்கிட்ட, பாத்தீங்களா அங்க அந்த பாச போராட்டத்தை 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் வடிக்கிறாளுங்க. இதை பார்க்க என் வயிறு அப்படியே எரியுதுங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியா உட்கார முடியலன்னு புலம்புறாங்க. ஏன் லட்சுமி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருந்தப்பவும் உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு புலம்பிட்டு இருந்த. இப்ப அவங்களுக்குள்ள பேசி ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு ஏன் இப்படி தேவையில்லாம குதிக்கிற? குடும்பத்துல இருக்கிற 2 மருமகளும் ஒற்றுமையா சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா போதாதா? அது நமக்கு நல்லது தானே. உங்களுக்கு எப்பவுமே மத்தவங்க பண்றது எல்லாமே நல்லாதான் தெரியும். ஆனா எனக்கு இது என் முகத்துல கரிய பூசின மாதிரி பெரிய அசிங்கமா தெரியுது. எவ்வளவு தூரம் அந்த மலர்கிட்ட சொன்னோம், அவகிட்ட எதையும் வச்சுக்காதன்னுட்டு. எவ்வளவு பிரச்சனை போன வாரம் நடந்துச்சு. வீடே 2ஆ உடஞ்சு போற அளவுக்கு என்னென்ன கேவலமான வார்த்தையெல்லாம் பேசின. இந்த மாதிரி விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போச்சு. அவங்க அப்பனை வர வச்சு பெரிய பஞ்சாயத்தே பண்ணோம். என் புள்ள சுரேஷும் மாப்பிள்ளையும் எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் அத்தைகிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு கேளு மதின்னு அத்தனை பேரு கெஞ்சியும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ என்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டாளா? நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டவ அவ. அவளோட அந்த திமிரும் ஈகவும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே லட்சுமி. அது போன வாரம் நடந்து முடிஞ்சு போன பழைய விஷயம். அது ஏன் இப்ப தேவையில்லாம பேசி இந்த இடத்துல பேசுற? அது நம்மளுக்கு தான் எப்பவுமே தலைவலி. அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்த சின்ன கோபத்தை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. விட்டு தொலையன் அப்படிங்கிறாரு. எப்படிங்க இழுக்காம இருக்க முடியும்? வீட்டுல பெரிய மனுஷியா இருக்கிற என்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்க அவளுக்கு வக்கில்ல. அசிங்கமா இல்ல அவளுக்கு? அவ மானம் போயிடும்னு நினைக்கிறா. ஆனா இந்த மலர்கிட்ட ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ணிட்ட மாதிரி கட்டி பிடிச்சு அழுகுறா, கெஞ்சி கேக்குறா, மன்னிச்சிடுங்கக்கா 100 வாட்டி கேக்குறா. பெத்த தாய்க்கு சமமான மாமியாரு நானு. என் முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினவ இவ காலில் விழுந்து அழுகுறா. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படிங்க இருக்கும்? என்னை விட இந்த மலர் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? என்ன அந்த வீட்டுல ஒரு மனுஷியா கூட இந்த மதிக்க மாட்டேங்கிறா. அதை நினைச்சா எனக்கு அவமானம் தாங்கலைங்க. மலர் அவகிட்ட பேசாம அவாய்ட் பண்ணதுனாலதான் மதி தப்ப உணர்ந்து அவகிட்ட வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறா. இதுல என்ன இருக்கு? நீயும் அப்படியே நடந்திருக்கணும் போல. நீ ஏன் எல்லாத்தையும் உன்னோட ஒப்பிட்டு பாத்துக்கிட்டே இருக்கு லட்சுமி? பெரிய தப்பு இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மதியோட அந்த திமிரு, யாருக்கு அடங்காத சுதந்திரமான குணம் இந்த மலரையும் சீக்கிரம் கெடுத்து குட்டிச்சோராயிடும் எனக்கு பயமா இருக்குங்க. மலர் இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம வீட்டு வேலை எல்லாத்தையும் விடிகாலையில இருந்து நைட்டு வரைக்கும் இழுத்து போட்டுட்டு செய்யறா. இப்ப இந்த மதியோட கை சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கா. நானும் அவளை மாதிரி வேலைக்கு போவேன், வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டேன்னு மலரும் என் முகத்துக்கு நேரம் சொல்ல ஆரம்பிச்சா நான் என்ன பண்றது? மதிய பார்த்து மலருக்கும் அந்த
சுயமரியாதை தன்மானங்கிற புத்தி வந்துட்டா இந்த வீட்டை அப்புறம் யாரு கவனிப்பா? இவங்களையெல்லாம் இப்படி ஃப்ரீயா விட்டா மலர் என் கைமீறி ஓடிடுவா. இவங்களோட இந்த திடீர் ஒற்றுமை இந்த வீட்டுக்கு நல்லது இல்லைங்க. இந்த ஒற்றுமையாலதான் குடும்பமே நாசமா தான் போக போகுது பாருங்க அப்படிங்கிறாங்க லட்சுமி. நாள் காலையில ஒருப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. சுரேஷ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. லட்சுமி ஹால நின்றுட்டு மதிய கூப்பிடுறாங்க. மதி இங்க வா, உன் புருஷன் வேலைக்கு கிளம்புறான் பாரு, அவனுக்கு ஒரு காஃபி போட்டு தரணும்னு நான் வந்துதான் அவங்க கிட்ட சொல்லணுமா? இல்ல உனக்கே அந்த பொறுப்பு வரணும்? என்ன லட்சணமோ இந்த வீட்டு மருமக அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுரேஷ், அம்மா பிளீஸ்மா தயவு செஞ்சு காலையிலேயே இந்த விஷயத்தை இதோட விட்டுருமா, எனக்கு காஃபி வேணும்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். ஏன் நடுவுல போகுது தேவையில்லாம பிரச்சனையை விஸ்வரூபா ஆக்குற? தயவு செஞ்சு எதுவும் பேசி இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதியை கெடுக்காதீங்கம்மா. என்னடா சுரேஷ் இப்படி பேசிட்ட? உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன். அவனுக்கு புருஷனை எப்படி கவனிக்கணும்னு தெரிய வேண்டாமா? அம்மா போதும் நிறுத்து. இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் சண்டை போடாம ஒன்னா நிம்மதியா இருந்தாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வெளியில வேலைக்கு போறவன் நிம்மதியா போக விடுங்க. காலையிலேயே என் வேலைக்கு எதுவும் ஆப்பு வச்சு விட்டுறாதீங்க. எனக்கு எந்த காப்பியும் வேண்டாம், டீயும் வேண்டாம், நான் கிளம்புறேங்கிறாரு சுரேஷ். அவசர அவசரமா ஓடி வந்து, சுரேஷ் நில்லு, என்ன இது காலையில இப்படி கோவப்பட்டுட்டு வெறும் வயிற்றோட வெளியில போலாமா, இந்த காஃபி குடிங்கிறாங்க. இல்ல நீ எனக்கு வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்டேஷன் போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சுரேஷ். மலருடனே, ஏய் சுரேஷ், எப்பவுமே வெளியில போகும்போது இந்த அண்ணி கையால காஃபி குடிச்சிட்டு தானே போவேன், இன்னைக்கு என்ன புதுசா போவோம், நான் சொல்றேன்ல பேசாம இதை குடிச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் உங்க கை காஃபிக்கு ஈடாகாது. இத குடிக்காம போயிருந்தா இன்னைக்கு அந்த நாளே எனக்கு நல்லா இருந்திருக்காது. நிஜமா தான் சொல்றியா? சரி சரி, ஐஸ் வைக்காம கிளம்பு, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இருக்கு, மறந்துடாம எடுத்துட்டு போ, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இருங்க நீ, இந்த டம்ளரை நானே கொண்டு போய் வச்சிடுறேன் அப்படிங்கிறாரு சுரேஷ். லட்சுமி பாத்துக்கிட்டு, எங்க அங்க பாத்தீங்களா சுரேஷ் என்ன பண்றான்னு பாத்தீங்களா, அவன் கையால டம்ளர் எடுத்துட்டு போறான். ஆமா லட்சுமி, போன வாரம் ஒரு காலி டம்ளருக்கு இவ ஹால்லயே வச்சுட்டு போனதுனாலதானே இவ்வளவு பெரிய சண்டையே வந்துச்சு. இன்னைக்கு இவனே அதை எடுத்துட்டு போறான், நல்லதுதான்ங்கிறாரு. சுரேஷ் மதிய பாத்துட்டு, மதி நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாரு. மதியம் சரிங்க பாத்து போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இத பார்த்த ராஜலட்சுமி, என்னங்க எனக்கு இன்னுமே புரியலங்க, அந்த மதி இவனை என்ன மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியல. இவன் இவ்வளவு தூரம் அந்த மகாராணிக்கு பயந்து அடங்கி போறான் பாத்தீங்களா, என் புள்ள என் கையை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. லட்சுமி, அவன் பயந்து போகல, பொறுப்பா நடந்துக்கிறான், இனியாவது வாய மூடி சும்மா இரு லட்சுமி அப்படிங்கிறாரு ராகவன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் காலேஜ் முடிச்சு மதி வீட்டுக்கு வராங்க. ராஜலட்சுமி மதிய பார்த்துட்டு, வந்துட்டாங்கப்பா இந்த வீட்டு மகாராணி. மணி என்ன ஆகுதுன்னு கொஞ்சமாவது அறிவு பொறுப்பு இருக்கா உனக்கு? ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, கேட்டா சுவிட்ச் ஆஃப் நாடகம் ஆடுற. நாங்க இங்க பயந்து நெஞ்சு வெடிச்சு செத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு வெளியில என்ன அவ்வளவு ஜாலியா கூத்தடிச்சிட்டு வரேன்னு கேக்குறாங்க. சுரேஷ் மதிக்கிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளவு லேட்டு, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, காலேஜ்ல 4 மணிக்கே முடிஞ்சு இத்தனை மணிக்கு நேரமா எங்க போயிருந்த, ஏன் இப்படி எல்லாரையும் டென்ஷன் பண்றான்னு திட்டுறாரு. சுரேஷ், கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. காலேஜ் கேட்ல வச்சு என் கிளாஸ் மாணவி ஒருத்திக்கு திடீர்னு கடுமையான வலிப்பு வந்துருச்சு, அப்படியே ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துட்டா, தலையில பயத்த காயம் வேற. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அங்க இருந்த ஒரு ப்ரொஃபசர் அவளை அந்த நிலைமையில எப்படி நான் ரோட்ல விட்டுட்டு வர என் மனசாட்சி இடம் கொடுக்கல. போன்ல சார்ஜ் தீர்ந்து ஆஃப் ஆயிடுச்சு, நான் தான் அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போனேன். அப்படியாமா, அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குது? நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம்மா, ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன்னு ராகவன் சொல்றாரு. இப்ப அவ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க மாமா. ஆனா அவளை அட்மிட் பண்ணிட்டு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதாயிடுச்சு, அதுதான் இவ்வளவு லேட்டு. மலருடனே, நிஜமாவே நல்ல காரியம் தான் பண்ணிருக்க மதி, ஒரு உசுரை காப்பாத்த போயிருக்க, இதுல நம்ம என்ன தப்பு பண்ண முடியும் அத்தை, அவசரத்துக்கு போய் மாட்டிக்கிட்டா. நீ வாய் மூடு மலரு, இவ பெரிய லண்டன் லேடி டயானா, உசுரை காப்பாத்த போயிட்டாலாமா, இந்த லட்சணத்துல இவளுக்கு ஒரு வேலை, அதுக்கு பெரிய கௌரவம், இதுக்குதான் பொம்பளைங்க வேலைக்கு போக கூடாதுன்னு அன்னைக்கே கத்தி கத்தி சொன்னேன். புருஷன் வீடு, குடும்பம், மாமியார் மாமனார் விட உனக்கு காலேஜும் அங்க இருக்கிறவங்க தான் அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா? அத்தை என்ன வார்த்தை பேசுறீங்க, அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருந்து, அந்த நேரத்துல வேற யார் இருந்ததா கூட இதுதான் செஞ்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் என் கடமையை செஞ்சது ஒரு தப்பா? என்கிட்ட உன் ஆபீஸ் கதையெல்லாம் வச்சு ஏமாத்தது மதி, உன் காலேஜ்ல நீ பெரிய உத்தமி மாதிரி வேஷம் போடுறதுக்கு தான் இங்க குடும்பத்துல இருக்க எங்களை இப்படி பதற வைக்கணுமா? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எப்ப பார்த்தாலும் அந்த வேலைன்னு தலகன திமிரு, வீட்டை கவனிக்க துப்பு இல்ல. இவ ஊர் உலகத்துக்கு சமூக சேவை பண்ண கிளம்பிட்டா. ராகவன் லட்சுமியை பார்த்து, நாக்கு அடக்கு லட்சுமி, நிறுத்து முதல்ல. ஒரு அவசர நிலைமையில ஒரு படிச்ச பொண்ணா அவ தன் மனிதனைய கடமையை செஞ்சிருக்கா, அதுக்கு போய் இப்படி பிற்போக்குத்தனமா கேவலமா பேசி அவளை காயப்படுத்தாத. அவ வேலை அவளுக்கு பெருசுதான், அவளுக்கு எப்பவுமே அவ பண்ணதுதான் பெருசா தெரியும். நாளைக்கு இவ்வளவு மாதிரி இந்த மலரும் வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்டா, நடுராத்திரியில வீடு வந்து சேர்ந்தா இந்த வீட்டை யாரு கவனிப்பான்? நாங்க சோத்துக்கு எங்க போறது? புருஷனை விட குடும்பத்தை விட வேலைதான் முக்கியம்னு நினைக்கிறவளுக்கெல்லாம் எதுக்குடி கல்யாணம்? பேசாம உங்க காலேஜ்ல பாய் போட்டு நிரந்தரமா படுத்து தூங்க வேண்டியதானே?
சுரேஷ் உடனே அம்மா போதுமா வாய் மூடுங்க, மதி செஞ்சதுல ஒரு தப்பு இல்ல, அவளோட கடமையும் மனிதநேயத்தையும் சரியாதான் செஞ்சிருக்கா. உங்களோட இந்த அசிங்கமான பிற்போக்குத்தனமான பேச்சு இதோட நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவே வேற மாதிரி இருக்கும், எல்லாரும் அவதிப்படுவீங்கிறாரு சுரேஷ். ராஜலட்சுமி ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. பொறுமையா இருந்த மதி, ஆமாங்க அத்தை, நீங்க சொல்றது 100% உண்மை. அங்க ஒரு மாணவி செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஓடி வந்து சுரேஷுக்கு காஃபி டம்ளர் கழுவி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உசுர காப்பாத்த போய் உங்க நெஞ்சு வலிய வர வச்சுட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க சாப்பாட்டுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நீங்க பயந்த அந்த பயபக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க அத்தை, நீங்க உங்க புராணத்தை தொடருங்க, நான் என் ரூமுக்கு கிளம்புறேன். இதுக்கு மேல லட்சுமியோட எந்த பேச்சும் கேட்க முடியாதுன்ட்டு விறுவிறுன்னு மதி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஏங்க ஏங்க அங்க பாத்தீங்களா, அவ சொன்ன மன்னிப்புல ஏதாவது உண்மை இருந்ததா? என்னை எப்படி நக்கல் அடிச்சுட்டு கேள்வி பண்ணிட்டு போறான்னு பாருங்க. சாரி கேட்டாலாம், சாரி. என் முகத்துல காரி துப்புன மாதிரி இருக்குங்க அவ பேசின பேச்சு. ராகவன் அதுக்கு, ஏன் லட்சுமி நீதானே அவளை மன்னிப்பு கேட்க சொல்லி கத்துன, அவளும் கேட்டுட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன? அவ தேவையில்லாம சண்டையை வளர்க்காம புத்திசாலித்தனமா நகர்ந்துட்டா, நீயும் கிளம்பாம இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்க. அவ சண்டையை தவிர்த்துலாங்க, என் முகத்துல கரிய பூசி இருக்கா. சுரேஷ் முன்னாடி என்ன ஒரு டம்மி பீஸ் மாதிரி காட்டிட்டு அவ ரொம்ப நல்லவ மாதிரி ரூமுக்குள்ள ஓடிட்டா. இந்த அவமானத்தை எல்லாம் என்னால சும்மா விட முடியாதுங்க. இந்த லட்சுமி யாருன்னு அவளுக்கு காட்டணும். அவ வேலைக்கு தானே போறா, அந்த வேலைக்கு அவளோட திமிருக்கு எப்படி ஆப்ப வைக்கலான்னு நான் ஒரு பெரிய பிளான போடுறேன். அவளை எப்படி பழி வாங்கி இந்த வீட்டுக்குள்ள தலைகுனிய வைக்கிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க.